எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்கிற அக்ரி விவசாய வணிக மையத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விவசாய கருவிகள் நிறையா இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்கான ஒரு விவசாய கருவிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் காய்கறிக்கு குச்சி நடுறதுக்கு, அதிலிருந்து நம்ம பென்சிங் போடுறவங்க வேலி நடுறதுக்கு, அல்லது மரக்கன்றுகள் இப்போ கொய்யாக்கன்று தேக்கங்கன்று இந்த மாதிரியான மரக்கன்றுகள் நடும்பொழுது நம்ம நிறையா, அதாவது தோட்டத்துக்குள்ளே வந்து 1000 2000 அந்த அளவுலையெல்லாம் நடுறவங்க சிலர் வந்து 8000 10000 கன்று வரைக்கும் நடுவாங்க. ஆளை விட்டு பறிச்சோம்னு சொன்னால் அதுக்கு கூலி ரொம்ப அதிகமாக ஆகுங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம கூலி பறிச்சிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பிட்டுங்க, 6 இன்ச்சு பிட்டு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு பிட்டுங்க. இந்த மாதிரி பல்வேறு சைஸில் இருக்குது. நம்ம தென்னங்கன்னெல்லாம் வாழைக்கன்று தென்னை மரம் நடுறதுனா இருந்தால் நம்ம 12 இன்ச்சு பிட்டு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 52 சிசிலிருந்து 52 சிசிங்க. இது 52 சிசி நம்ம 9000 ரூபாய்ங்க இதனுடைய விலை. அதே மாதிரி 68 சிசியில் இருக்குது, 71 சிசிலையும் இருக்குதுங்க. நம்ம எது வேணுமோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 52 சிசி வந்து 8 இன்ச்சு பிட்டு வரைக்கும் ஈஸியாக போடலாங்க. 10 இன்ச்சு மண் இலகுவாக இருந்தால் போடலாம். இல்லைன்னா நம்ம 68 71 சிசி நம்ம பயன்படுத்திக்கணும். 68 சிசி 71 சிசி இது வந்து 12000 ரூபா 12200 ரூபாய்ங்க, 2 ரேட்டில் இருக்குது. இதுலேயே வந்து ட்ராலி எர்த்தாகர் இருக்குதுங்க. அதாவது நம்ம ஒரே ஆள் வந்து கொஞ்சம் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி குழி போடும்பொழுது அந்த டயர் முன்னாடி நகர்ந்துட்டு போயிடும். எளிமையாக இருக்குங்க. இது கொஞ்சம் போடுறதுக்கு எளிமையாக இருக்குது. அதை விட இது ஒரு 2000 ரூபா கூடுதலாக வருங்க. பால் கறவை மிஷினுங்க. பார்த்திங்கன்னா பால் கறக்கிற மிஷினு ட்ராலி டைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற பக்கம் எல்லாம் 30000 32000 35000 அந்த விலை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ட்ராலிலேயே செட் பண்ணி குறைவான விலையில் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. 24000 ரூபாய்க்கு ட்ராலியில். இது பல்செட்டார் மாடலுங்க. நம்ம வழக்கம் போல் நம்ம கையில் எப்படி அழுத்தி பீச்சுறோமோ அந்த டைப்பில் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராலியில் ஈஸியாக நகர்த்திக்கிட்டு போயிடலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்த்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம அதுலேயே ட்ராலி டைப்பில் இந்த ரேட்டு கொடுக்குறது நம்ம கம்பெனி மட்டும்தானுங்க. இது 24000ங்க. ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ குறைவான ரேட்டில் கிடைக்கிது. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேட்டருங்க. அதாவது நம்ம கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம பெட்ரோல் இன்ஜினுங்க. இதுலேயே ரன் ஆகிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் வச்சது 47000. இதுலேயே 2 பக்கெட் வச்சு வேணும்னா 56000 ரூபாய்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது விதை போடுற சீடர் மிஷினுங்க, மேனுவல் சீடரு. இந்த விதை விதைக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து அந்த மாதிரி எல்லா வகையான பயிர் வகைகளையும் நம்ம இதில் விதைச்சிக்கலாமுங்க. இது எப்படின்னா நம்ம ஒரு பெட்டியில் விதையை போட்டுட்டு நம்ம இப்படி உருட்டிக்கிட்டு போனோம்னு சொன்னால் இது 1/2 அடி 3/4 அடி 1 அடி அந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே நம்ம முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு போனால் விதை அதுவே மண்ணுக்குள்ளே ஊனிக்குங்க. இதில் 2 டைப் இருக்குதுங்களா. விதையையும் ஒன்றில் போட்டுக்கலாம், இது உரத்தை ஒன்றில் போட்டும் நம்ம விதைக்கலாமுங்க. ஒரே நேரத்தில் விதையையும் உரத்தையும் விதைச்சிக்கிட்டு வந்துடும். இது தவிர பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தானியங்களை விதைக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்புக்கு ஒரு கருவி இருக்குதுங்க நம்மக்கிட்ட. இது பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயலில் விதைக்கிறதுக்காக இது நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம நெல்லை வந்து இந்த ட்ரம்மில் போட்டுட்டு வயல்வெளியில் நம்ம நாற்றங்கால் தயார்படுத்தி இருக்கிற மாதிரி நெல் வயலை தயார்படுத்திட்டு அதில் நம்ம தண்ணீர் இல்லாமல் ட்ரையாக இருக்கணுங்க. அதில் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு போனோன்னு சொன்னால் சம இடைவெளியில் இந்த இதில் இருக்கிற ஓட்டை வழியாக நெல் விழுந்துருங்க. இது வந்து பேடி சீடர்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய விலை 5500 ரூபாய்ங்க. நம்ம இதை டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறோங்க. சில சிறு குறு விவசாயிகளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் நம்ம. அடுத்தது இது பார்த்திங்கன்னா விளக்கு பொறிங்க. அதாவது வயல்வெளியில் விஷ மருந்தை பயன்படுத்தாமையே இயற்கை முறையிலேயே நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறை தான் இது. இது பார்த்திங்கன்னா சோலார் மூலம் இயங்குது. இதை நம்ம வயல்வெளியில் வச்சுட்டோம்னு சொன்னால் சூரிய அஸ்தமத்துக்கு பிறகு, அதாவது சூரிய ஒளி குறைஞ்சதுக்கப்புறம் அதுவாக தானாக ஆன் ஆகிக்குங்க. அதாவது 6 மணிக்கு ஆன் ஆச்சுன்னா 9 மணி வரைக்கும் எரியுங்க. கீழே இருக்கிற எல்இடி லைட்டில் இதை வந்து பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இது அந்த வண்ணத்தில் அமைச்சிருக்கிறோம். இது மாலை நேரத்தில் நம்ம நோயை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் இழுத்துருங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னா நான் இந்த கீழே இருக்கிற இந்த இதில் பக்கெட்டில்
தண்ணீரை நிரப்பி ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. அதுக்கு மேலே ஒரு 1/4 லிட்டர் ஒரு 200 மில்லி 250 மில்லிக்கான விளக்கெண்ணெய் அது மேலே ஊற்றி வச்சிட்டோன்னு சொன்னால், எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றலாங்க. விளக்கெண்ணெய் நல்லா தான் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு வந்து பூச்சிகளெல்லாம் இதில் விழுந்து அழிஞ்சிருங்க. இதனால் விஷ மருந்துகளை பயன்படுத்தாமலேயே நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதுக்கு வேறு எந்த செலவும் இல்லைங்க. சோலார் மூலமே இயங்கிறதுனால அதுவாக நம்ம சார்ஜ் எடுத்துக்கிட்டு இரவான 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் அது எரிஞ்சு ஆஃப் ஆகிக்குங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் விவசாயிகள் சேர்ந்து தான் நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கினோம். நம்மளுடைய தேவைக்கு தார்பாய் வேணுங்கிறதுனால பல்வேறு கம்பெனியில் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஒரு 1000 பாய் வேணும்னு கொட்டேஷன் வாங்கினோம். அதில் பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சிச்சு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து என்ன அளவுல வித்தியாசத்தில் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நாம் செலக்ட் பண்ண கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பெனி வந்து நேச்சுரான்ட் ஒன்று, ஜம்போண்ட் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுங்க. இது வந்து 24க்கு 18 2500 விலையில் இருக்குதுங்க. இப்போ நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே வருது. கடந்த 1 ஆண்டு காலமாக நம்ம இதே விலையில் தான் வச்சுருக்கிறோங்க. விலை ஏற்றத்துக்கு அப்புறம் கூட இப்போ சமீபத்தில் விலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம இது பியூர் வெர்ஜின் மெட்டீரியலுங்க. வாட்டர் ப்ரூஃபு 2 ஃபினிஷிங்கில் வருதுங்க. வாட்டர் ப்ரூஃபு மேட் ஃபினிஷிங்கில் வருது. நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாங்க. இது விவசாயிகளுக்கு நாங்கள் மஞ்சள் காய வைக்கிறதுக்கு இதுதான் பயன்படுத்துகிறோம். நல்லா தரமாக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12க்கு 9, 12க்கு 15, 15க்கு 18, 24க்கு 18, 24க்கு 30, 30க்கு 30 அந்த மாதிரி 40க்கு 30 வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் இருக்குதுங்க. அது தவிர நம்ம பண்ணைக்குட்டைக்கு தேவையான தார்பாய் வேணும்னா நம்ம ஆர்டரின் பேரில் செஞ்சு கொடுக்குறோங்க. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கும் பண்ணிக்கலாம். அதில் 300 GSM 400 GSM வரைக்கும் இருக்குதுங்க. நம்ம எது வேணுமோ இப்போ 200 GSM பொறுத்த வரைக்கும் சதுர அடி ஒரு 6 ரூபாய்க்கு ஒரு ரகம், 6 ரூபா 30 காசில் ஒரு ரகத்துலேயும் இருக்குதுங்க. 2-3 ரகம் இருக்குது. நம்ம பெரும்பாலும் ஒரே ஸ்டாண்டர்டாக பண்ணுறோமுங்க. விவசாய பர்பஸுக்கு என்ன தேவையோ அந்த சைஸில் நம்ம பண்ணிக்கிறோங்க. அதாவது அந்த கிரேடில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க. நம்ம அக்ரி விவசாயிகள் வணிக மையத்தில் பொருள் வாங்குகிற தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எல்லா விவசாயிகளுக்கும் பார்சல் மூலமாக நம்ம அனுப்பிச்சி வச்சிட்றோங்க. மேக்ஸிமம் ஒரே நாளில் வந்துடும். அதாவது இன்றைக்கி நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பார்சல் புக் பண்ணிடுவோம். நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிரும். அதிகபட்சம் 2 நாளில் உங்கள் கைக்கு கிடச்சிருங்க. தமிழ்நாடு முழுக்க தவிர நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவாக இருந்தாலும் சரி நம்ம பார்சலில் எல்லா பக்கமே அனுப்பிச்சி வச்சுருவோங்க. 2 HP மோட்டருங்க. நம்ம இதை பயன்படுத்தி வெட்டும் பொழுது மாடு தீவனத்துக்கு அது தவிர இதுக்கு கரண்ட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து இப்போ அடுத்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நமக்கு பார் பிடிக்கிறது, கரும்பு காட்டுக்கு மண் அணைக்கிறது, தென்னை மரத்தை சுற்றி நம்ம வட்டமாக பாத்தி போடுறது, அதுக்கு எல்லாமே இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க. இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அது 2ஐயும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம இதை ஓட்டி பார்க்கலாங்க எப்படின்னு. அதாவது பிளேடு தரையில் முட்டாத மாதிரி தூக்கிட்டு நம்ம சக்கரத்தில் உருட்டிக்கிட்டு போகலாமுங்க.